ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா டீசென்ட் ஆமீர் பள்ளிக்காலோட இயக்கத்துல சுராஜோட நடிப்புல வெளியான இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோவுக்கு தலையில அடிபட்டு பல ஞாபகங்களை வந்து இழந்துடுறாரு. அவரோட ஞாபகங்கள் திரும்பி வந்துடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ ஏன் அவங்க அப்படி நினைக்கிறாங்க, இவர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்றதா இந்த படத்துடைய கதை. இந்த படத்துல டார்க் காமெடி வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்து சைக்கோ த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லராக சொல்ல வேண்டிய இந்த படத்தை வந்து ஒரு காமெடியில கொடுத்தது வந்து உண்மையே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த படத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் இதை வந்து நம்ம எப்படி சிரிச்சுக்கிட்டே இந்த படத்தை பார்த்து ரசிச்சோம் அப்படிங்கிறத இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து யோசனையே வரும். இந்த யோசனையை வந்து நமக்கு முகுந்தன் உன்னி அசோசியேட்ஸ் பாக்குறப்போ ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த படத்தை பாக்குறப்ப நமக்கு வந்து கிடைச்சது. ஏதோ ஒரு காரணத்தால தமிழ் விமர்சகர்கள் யாருமே இந்த படத்தை அவ்வளவா விமர்சிக்காம போயிட்டாங்க. பட் இருந்தாலும் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த படம் இப்போதைக்கு தியேட்டர்ல மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. மலையாளத்துல வித் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட. உங்களுக்கு நேரமே தான் இந்த படத்த தியேட்டர்ல ஒரு விசிட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லனா ஓடிடில கண்டிப்பா வந்ததும் மிஸ் பண்ணாம பாருங்க. நன்றி.